பெப்சி மேடமா? யார் பேசுறீங்க? உங்க பேரு? நான் தான் நசரத்பேட்ல நாகராஜன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க நாகராஜ், என்ன பண்றீங்க? மேடம் நான் உங்க வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்றேன் மேடம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மேடம். ஐயோ மேம், ஞாயிற்றுக்கிழமையானா கறி குழம்பு சாப்பிட்டு பெப்சி குடிச்சிட்டு உங்க ஷோ தான் மேடம் பார்ப்பேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு மேம். மேம் அந்த அந்த வார்த்தை சொல்லுங்களா மேம், எனக்காக ஒரு வாட்டி சொல்லுங்க மேம் ப்ளீஸ் மேம். என்னது நாகராஜ்? அந்த டிவி வால்யூமை கம்மி பண்ணி சொல்லிட்டு உங்க வால்யூமை கம்மி பண்ணி சொல்லுவீங்களே, அதுக்கு எனக்காக சொல்லுங்க மேம் ப்ளீஸ் மேம். நாகராஜ், உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. சாரி மேம், இன்னைக்கு பார்த்து டிவியை சர்வீஸ் கொடுத்துறேன் மேம். வெயிட்ல இல்ல டிவி. மேம் 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 எனக்காக மேம், எனக்காக மேம் என் ஒய்ஃப் பேரை சொல்றீங்களா மேம்? டிவில மாமனார் பார்த்துட்டு சொல்லுங்க சொல்லுங்க. பட்டு புடவை பானுமதி மேம். அது என்னது பட்டு புடவை பானுமதி? நீங்க கட்டின வர பட்டு புடவை எல்லாம் பார்த்து வாங்கி கொடு உயிர் எடுத்துக்கிறா மேம். அதனால பட்டு புடவை பானுமதின்னு சொல்லிட்டு மேம் ஒரு வாட்டி சொல்லுங்க மேடம். பட்டு புடவை பானுமதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாய், பெரிய ஹாய் சொல்லுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். மேம் எனக்கு எனக்கு ஏதாவது ஒரே ஒரு பாட்டு பாடுறீங்களா மேம்? எல்லாத்தையும் நீ பாட்டு போட்டிருக்கீங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷம் நாகராஜ், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டு என்னால போட தான் முடியும், பாடலாம் முடியாது. ரொம்ப நன்றி. கண்டிப்பா போடுங்க மேம். எனக்காக சத்யராஜ் சார் படத்துல ஒரு பாட்டு போறீங்களா மேம்? என்னது, என்ன பாட்டு? உம்மா 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 உம்மா. மேம் உண்மையிலே மேம் ரொம்ப நன்றி, லவ் யூ. அதாவது உங்களுடைய இண்டஸ்ட்ரியில நீங்க பார்த்த லைஃபுக்கும் நாங்களாம் வந்து எதுவுமே பண்ணல, நீங்க அவ்வளவு பண்ணி நீங்க வந்து மேலிடத்துல இருக்கீங்க. பட் இருக்கும்போது கூட கேட்டோன்னே நீங்க வந்து பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். Thank you so much. உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த விருதை பெறும்பொழுது ஒரு 2 வரிகள் சொல்ல விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 நபர்களை நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அவங்களுக்கு இந்த விருதை நான் பகிர்ந்துக்கிறேன். அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு இந்த விருதை அர்ப்பணிக்கிறேன். ஆன் தி ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட், துறை ரீதியாக என்னுடைய குரு, என்னுடைய ஆசான், என்னுடைய மென்டர் திரு கலாநிதி மாறன் அவர்களுக்கு இந்த விருதை நான் அர்ப்பணிக்கிறேன். பர்சனலி என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்கிறத விட இவங்க தான் என் வாழ்க்கையே. என்னுடைய எல்லாமுமான என் கணவருக்கும் என் மகனுக்கும் இந்த விருதை நான் அர்ப்பணிக்கிறேன். நன்றி பிஹைண்ட் உட்ஸ். விருது மட்டும் கொடுக்கல, நீங்கள் பொறுப்பையும் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் டிவியில் நான் வர வரைக்கும். நன்றி, வணக்கம். அந்த ஒரு மொமெண்ட்காக தான் வந்து ஆக்சுவலா நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். இத்தனை வருஷமா மிஸ் பண்றமே அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷம் எங்க மேம் அப்படி போயிருந்தீங்க? எங்கெல்லாம் தனியா தவிக்க விட்டு ஒரு ஸ்மைலோட முடிச்சிங்கன்னா நாங்க என்ன பண்ணல? இங்கே தான் இருந்தேன். இங்கே தான் இருந்தீங்க. உங்களுடைய அந்த பேச்சை பல வருஷம் கழிச்சு கேட்டோடனையும் அந்த உங்கள் சாய்ஸ் அந்த நிகழ்ச்சி அதுக்கே வந்து நாங்க போயிட்டோம். அந்த நிறுத்தி அந்த நிதானமா பேசுறது, உங்களோட அந்த ஷோக்காக வந்து நிறைய பேர் நாங்க வெயிட் பண்ணி சின்ன வயசுல பார்த்துருக்கோம். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே அப்படி டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு நீங்க காலர் கிட்ட பேசுவீங்க தெரியுமா? பேசும்போது யாராவது நல்லா பேசினாங்கன்னா சோ ஸ்வீட் அதெல்லாம் வந்து நீங்க சொல்வீங்க. அப்ப கூடிய சீக்கிரத்துல எதிர்பார்க்கலாமா உங்களை டிவில? நிச்சயமா எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா. கூட நான் கோ-ஆங்கர் பண்றேன். ஏய் அதெல்லாம் ஒரு கூட ரத்னா மேம் இருக்காங்க பாத்திருக்கியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மணிமேகலை. ஏய் பேரை கேட்ட உடனே மணிமேகலை ஒருத்தன் கூட தியேட்டருக்கு போகல. மொத்தத்துல மணிமேகலை கொஞ்சம் கூட பருப்பு வேகல. நன்றி நேயர்களே, வணக்கம். அவங்க இந்த மாதிரிலாம் ஹார்ஷாலாம் எந்த படத்துக்கும் சொன்னது கிடையாது இல்ல மேம். பட்டும் படாம ஒரு மாதிரி நல்ல விதமா தான் அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா.